முன்னோட்ட வீடியோ மாதிரி போடுவீங்கல்ல? ஆமாம் ஆமாம், அதில் போடுங்க. சிங்கப்பூர் கார்டன். ஆஹா, இந்த பூ தானே அது? ஆமாம், அந்த இனத்தில் உள்ளது. இது வந்து சிங்கப்பூரோட தேசிய மலர். தேசிய மலர். அதற்கு உரமாக அந்த நீரை தேக்கி வைக்கிறதுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பஞ்சு, இதெல்லாம் தலைமுடி. தலைமுடி அது. அது சரி, தலைமுடியோ இல்லை மாட்டோட முடியோ குதிரையோட முடியோ, ஏதோ முடி, மொத்த முடி. பாருங்க. இது வந்து ஆ மேலே உள்ள அந்த கடிகாரத்தை கவர் பண்ணுங்க. ஆ, இது வந்து இப்போ ஜப்பானில் என்ன நேரமோ அது அது வான்கூவர். அந்த பக்கம் இருக்க வான்கூவர் வந்து கனடாவுடைய. சொல்லுங்க, இது எந்த ஊர் நேரம்? இது லண்டன் நேரம். லண்டன் நாட்டினுடைய நேரம் அது. நேரம் லண்டன். அடுத்து அதிலே போட்டிருக்கு. ஆமாம், அதில் வந்து வான்கூவருங்கிற நாடு. அது கனடாவிலேயே வான்கூவரில் உள்ள நகரத்துடைய நேரம். அந்த அங்கே 1 மணி ஆகுது, 11 மணி ஆகுது. ஆமாம். இப்போ அடுத்து சிங்கப்பூர் நேரம் மணி 3. ஒவ்வொரு நாட்டினுடைய நேரத்தையும் போட்டு வச்சுருக்காங்க. இந்த சேவல் இங்கே வந்துட்டாங்க. ஆமாம், இல்லை அது அந்த சேவல் இல்லை, இது வேற சேவல் இங்கே தெரியுது. தெரியுது. அதான் அப்படியே வந்தீங்கன்னா போய் நீங்கள் இதில் வந்து டச்சப் பண்ணிங்க. ஓகே. இப்போ வந்துருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன் அப்படிலாம் சொல்லாதீங்க, நம்மளோட இருந்தால் எப்போதுமே மகிழ்ச்சி தான் உங்களுக்கு. இல்லை, ரெண்டாவது இந்த மாதிரி கூட்டிகிட்டு போக வேற எங்களை நீங்கள் சந்திச்சிட்டீங்க இல்லைங்களா? சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஆமாம். மற்றபடி இப்போ வந்து நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருடைய தேசிய மலர்களுடைய கண்காட்சியாக இருக்கிறது. முக்கியமாக இங்கே வந்து இருக்கிறது ஃபுல்லாகவே இதுதான் வந்து சிங்கப்பூரோட தேசிய மலர். பலவித வண்ணங்கள் இருக்குது. ஆமாம், ஆர்கிட் கார்டன். ஆர்கிட் மலர் தான் சிங்கப்பூருடைய தேசிய மலர், நேஷனல் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த தோட்டத்துக்கு வந்திருக்கோம். நிறைய பார்க்கக்கூடிய நிறைய பகுதிகள் இருக்குது. போவோம், இதில் வரிசையாக அப்படியே போய் ஒரு பகுதியாக பார்த்துட்டு மேலே அப்படியே வருவோம். வாங்க. இப்போ நீங்கள் ஒரிஜினல் வண்ணம் இதுதான் சிங்கப்பூருடைய ஒரு தேசிய மலர், நேஷனல் ஃப்ளவர், ஆர்கிட் பூ, ஆர்கிட் மலர். ஸோ இதுக்கான நிறைய வரிசையாக பல விதமான வண்ணங்களில் வச்சுருக்காங்க. ஒன்றா பார்ப்போம். போகும் அங்கே ஒன்றுக்கு இருந்து அதை இப்படி இல்லைங்க, அவங்க ஒரு போட்டோ அது வீடியோ அதுலேயும் கிளியராக இருக்கும். ஹைட் பண்ணுவேன். ஆமாம், நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மரம் வந்து கீழே சாஞ்சிடக்கூடாதுன்னு 2 கம்பி கொடுத்து அதை கயிறு போட்டு கட்டி அவ்வளோ பாதுகாப்பாக வளர்க்குறாங்க. சிறப்பாக. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பகுதியெல்லாம். அருவி மாதிரி தண்ணி மேலேருந்து வந்து இந்த பக்கம் போகிறீங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ பார்க்குறாங்க. அப்படியே ஒரு கோலாறு மாதிரி இருக்குது.
எப்படி இருக்கு பாருங்க பெட்டிங்க. இதுதான் மேலே. இது வந்து மேலே வந்துட்டோமா? இன்னும் கீழே இதுக்கு மேலே இல்லை. இதுதான் மேலே. ஓ சரி. நான் எடுக்கிறேன். ஆஹா, சிறப்பு சிறப்பு சிறப்பு. எவ்வளோ அழகு. இங்கே கீழே வர வர ரொம்ப குளிர்ச்சி. ஏன்னா குளிரூட்டப்பட்டது. இந்த இருக்கு பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க, குளிர் பெட்டி, குளிர்பதன பெட்டி. இதில் தான் வருது அந்த காற்று. குளிர் காற்று இங்கே தான் வருது, இதில் வருது. எப்படி இருக்கு பாருங்க. அப்படி லைட்டு போட்டு சிங்கப்பூர் சிறப்பு. இயற்கையான மலர்களை எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்க. ஓ, இந்த இதில் டிவியில் ஓடிட்டுருக்கு. இந்த இடத்தினுடைய எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு போய் வரணும். அது சரி. அப்படி இருக்குது அழகாக. இந்த இங்கே ஒரு குளம் இருக்குது, அருவி இருக்குது. இந்த தண்ணி ஊற்றுது. மேலே போயிட்டு வந்து இப்படியே வெளியாகிற இடம். இந்த பக்கம் தான் போகணும் வெளியில். சரி, இது உள்ள காசுகளையும் போட்டுருக்கேன் நம்ம ஊர் மாதிரி. இந்த குளத்துகளை காசு போடுற பழக்கம் இங்கேயும் இருந்திருக்கும் போல. இங்கே பாருங்க, இங்கே இருக்கு. நம்ம ஊரில் கோயிலுக்கு போனால் காசு போடுவோம்னு அந்த மாதிரி இங்கேயும் காசை போட்டுருக்காங்க. இல்லை சிறப்பு சிறப்பு. நல்லா இருக்கு. 保鲜这个豆啊是便宜六六的，那便宜六我是八十。இங்கே பாருங்க, கல்லை செதுக்கி அதில் பண்ணது தேனீக்கள் மாதிரி. ஒரே கல்லில் இந்த பூ. ஆஹா, இந்த இடையில இருக்குது இணைப்பு இருக்குது. ரெண்டு கல் ஒட்டியிருக்காங்க. தேனீக்கள் இருக்க மாதிரி அதில் வச்சு. ஆஹா, அதான் எப்படி நல்ல கலை நயமிக்க ஊர். ரயிச்சு நம்ம ஊர் கோயில் சிற்பங்கள்லாம் அது ஒரு விதம். ஆமாம், முடியாது. அதுக்கு ஈடு அதுதான். முடியாது. இது ஒரு விதம், அது ஒரு விதம். சிங்கப்பூர் பொட்டானிக்கல் கார்டன், தாவரவியல் பூங்கா. எவ்வளவு சிறப்பு மிக்க. வித்தியாசமாக இருக்குது ஒன்று. இந்த இலை என்னென்னவெல்லாம் செடிகள் வித்தியாசமாக. ஓ, நடிகர் ஷாருக்கான் வச்சது அவர் நினைவு. ஒவ்வொரு முக்கியமான ஆட்களும் வந்தான்னா அவங்க ஞாபகார்த்தமாக அதை வைக்கிறது. வந்து இதிலே போட்டிருக்கோம் பாருங்க. அதிலே போட்டிருக்கா தான் ஷாருக்கான். அவர் வந்து this orchid is named after Mr. Shah Rukh Khan, Bollywood film actor and producer on the occasion of his visit to the National Orchid Garden 29th November 2003. 2003 ஆண்டு வந்தது நிறைவாக வச்சுருக்காங்க. அதான் அது மாதிரி இங்கே உள்ளது எல்லாமே இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து போனதுக்கு வந்து போன ஞாபகம். இது வந்து பிரபல பாலிவுட் ஆக்டர் அமிதாப் பச்சன் வந்தது. ஆமாம், 2004 அமிதாப் பச்சன் வந்துட்டு அதை செடி வச்சிருக்காரு. ஆமாம், அவருடைய நினைவாக வச்சுருக்காங்க, ஞாபகார்த்தமாக.
ஆமாம் ஒவ்வொருத்தனும் ஆண்ட்ரியா பெட்ஷீட். நன்றியாவா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்த பூவை பாருங்கள் சரி இதுக்கான மெயின்டெனன்ஸ் செலவு கொடுப்பாங்களா? இல்லை இல்லை, இவங்களே அவங்க வந்ததுனால இந்த இடம் கொஞ்சம் பிரபலமாகுதுல்ல. அதனால் கடல் தாண்டி வந்தா நம்ம இதெல்லாம் என்னென்னமோ இருக்குது. என்னென்ன பொருள்கள்னு தெரியலை. ஆமாம் எல்லாம் சாவி கொத்து புத்தகங்கள், ஆமாம் தின்பண்டங்கள் எல்லாம் பரிசு இல்லை சாவி கொத்தெல்லாம் இருக்குது. ஆமாம் நிறைய பொருள்கள்லாம் இருக்குது. அப்படி சிறப்பு 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 நகையெல்லாம் இருக்குது. சாவி கொத்து பார்த்தா 9 வெள்ளி 90 காசு, 10 வெள்ளி 7 வெள்ளி அப்படின்னு இருக்குது. எல்லாம் விலை கூட இருக்குது. அந்த சாவி கொத்தலாம் அப்பா என்ன விலை ஹைலைட்டாக இருக்குப்பா. சிறப்பு சிறப்பு அடியேன்னு தர்றேன் வீடியோவில். கண்ணாடி எங்கிட்ட பார்த்தாலும் கண்ணாடி. ஆஹா இந்த பூக்கள் கல்லில் பதிச்சு வச்சுருக்காங்க. அது ஏற்ற மாதிரி இருக்கிறது கலையரங்கம். இங்கே நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். இங்கே உட்காந்து பார்க்க வைக்க அந்த இடத்துல உட்காந்துக்கிறேன். எப்படி இடம் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்பா இந்த பகுதி எல்லாம் பனை மரங்கள். ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசம் பாருங்க. இந்த பனை மரம், ஆண் மரங்கள் மட்டுமே இங்கே. ஆமாம் ஆமாம் எப்படி இருக்கு பாருங்க. இது உள்ளதான் முதல்ல ஏறி வந்தது மேலே, இப்போ கீழே வர்றோம். பனை மரங்களுடைய தொகுப்பு பனை மரங்கள் ஒவ்வொரு விதமாக இருக்குது. பனை மரங்கள் இங்கே இருக்கும். ஆமாம் பெண் மரங்களும் இருக்கும். பாருங்க மேலே. ஓ அந்த இருக்கு ஒரு மரம். ஆமாம் ஆமாம் அது தென்பனை. இது அதான் அதான் அதான். ஓ இதெல்லாம் ஒரு வகையான பனை மரம். வித்தியாசமாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நம்ம ஊர் பனை மரம் தான் அங்கிட்டு நிற்கிறது. அதெல்லாம் பனை மர தொகுப்புகள். இதெல்லாம் இவ்வளோ சிறப்பாக இருக்குது. கூந்தப்பனை அதெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. அதுதான் அந்த இது இந்த கலையரங்கம். அதுக்கு முன்னால் குளம் உட்காந்துக்கலாம். இல்லை அதுக்கு பின்னாலையும் குளம். எப்படி இருக்குது பாருங்க. அடேங்கப்பா. ஏய் டேய் 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 வாடா 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 வாடா. ஏப்பா இது ரெண்டு தான் முதல்ல ஓடி. அந்த அங்கிட்டு ஒரு சேவல், இங்கிட்டு ஒரு கோழி. குஞ்சியெல்லாம் தெரியுதா? அதுக்குள்ளே இங்கே பாருங்க கோழி குஞ்சுகளோட சேவலோட